முத்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாரு. மீனாவுக்கு ஒரு வில்லி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, அது யாருன்றது தான் மீனாவுக்கு தெரியறதே இல்ல. சரி எவரோன்னு சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே விட்டுர்றாங்க. மீனாவும் பெருசா எடுத்ததில்ல. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் போறதுக்கு மீனா ரெடி ஆயிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, வித்யாவுக்கு கரெக்ட்டா ஞாபகம் வர. உடனே வித்யாவும் எழுந்துட்டு, இவள எப்படியாவது வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சீக்கிரம் கிளம்புங்கடா. உங்களுக்கெல்லாம் டைம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருமே வந்து ஆஃபீஸ் கிளப்பி விடுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாவ பார்த்தீங்கன்னா, கை வலிக்குது வா எனக்கு ஒத்தன குடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒத்தன குடுக்குறேன். சரி நம்ம ஒத்தன குடுத்துட்டானா போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் பார்த்தீங்கன்னா இல்ல இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒத்தடம் குடுக்குறான். அப்பதான் கை வலி இருக்கும். இல்லன்னா வந்து என் கை விளங்காம போயிரும் அப்டின்ற மாரிலாம் சொல்லி மிரட்ட, சரி அத்தைய விட்டு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனா டெக்கரேஷனையும் விட முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா சமையல் ரூம்ல போய் புலம்பிட்டு இருக்கிற டைம்ல தான் அவங்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா கால் பண்றாங்க. "அக்கா வரலையாக்கா இன்னும் டெக்கரேஷன்லாம் இன்னும் முடியலக்கா. சீக்கிரம் வாங்க. நீங்க வந்தா தான் ஆரம்பிக்கணும்" அப்படின்னு சொல்ல, "இல்ல என்னால வர முடியாது. எங்க அத்தை என்ன விடமாட்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு யோசிக்கிற டைம்ல தான், "சரி எப்படி பண்ணணும்னா சொல்லுங்கக்கா நாங்க பண்றேங்க" அப்படின்னு சொல்ல, உடனே மீனாக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா வருது இருக்கு. நான் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன்லயே சொல்றேன். நீங்க அத வச்சு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பியும் அவங்க தங்கச்சியும் இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்க உதவியோட பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் நல்லபடியா முடிக்கிறாங்க. மீனா இல்லாதவே நல்லபடியா முடிச்சதுனால பார்த்தீங்கன்னா, மண்டபத்தில இருக்க எல்லாருமே வந்துட்டு, சிம்பிளா சொன்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காங்க. பரவால்ல நல்லபடியா முடிச்சிருக்காங்க. இனிமேல் ஆர்டர் எல்லாம் அவங்களுக்கே குடுக்கணும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முத்து கேட்டுர்றாரு. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, வீட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாவ வெறுப்பேத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாலையெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு போட்டு, "சூப்பர் வாழ்த்துக்கள் மீனா. நீ மண்டபத்துக்கு வராமயே பார்த்தீங்கன்னா, நல்லபடியா ஆர்டர் எல்லாம் முடிச்சிருக்க. எல்லாருமே வந்துட்டு சூப்பரா பாராட்டுனாங்க. அதுவும் இல்லாத பேசின படத்தோட அதிகமாவே குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீ வேலை சுத்தமா செஞ்சிருக்க" அப்படின்னு சொல்ல சில பேர் இருக்காங்க. அடுத்து அவங்களும் வேலை செய்யாம மத்தவங்க வேலையும் கெடுக்கிறதுக்குன்னே அவங்களலாம் மீறி நீ சூப்பரா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்ல, உடனே வித்யாக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துட்டு, "டேய் யாரடா சொல்ற? என்ன தானே சொல்றா? அவ வெளிய போ முடியாததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா?" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா நான் உன்ன போய் ஏன் சொல்றேன்? நான் பொதுவா சொன்னேன். அப்படி நீ உங்களுக்கு ஏன் கோவம் வருது?" அப்படின்னு சொல்ல, "நான் ஏன் கோவப்பட்டேன்? நான் வந்து சும்மா தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி. அவள ஏன் இன்னைக்கு மீனாவ வெளிய விட்டு போக விடாம பண்ண?" அப்படின்ற மாரி அண்ணாமலை கேட்க, "அது ஒண்ணும் இல்லங்க. எனக்கு கை இழுத்துருச்சு. அதனால தான் நான் அவள துணைக்கு வச்சிருந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அதுவும் இல்லாத மீனாவுமே இருந்துட்டு, "இல்லங்க நான் தான் வந்து அத்தைக்கு துணையா இருக்கலாமேன்னு நின்னுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி. நீ உன் நல்ல மனசு எனக்கு தெரியுது. மத்தவங்களுக்கெல்லாம் தெரியணுமேன்னு சொல்லிட்டு ரோஹிணி காசு பட வரட்டோனே இது கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா பொறாமப்படுறாங்க. என்னடா இவ இப்படியெல்லாம் இது பண்றா? அப்புறம் கடைசியில நம்மளையும் வந்துட்டு மட்டம் தட்டுவாளோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.